Study Care YouTube channel. This is Indumati. So NEET UG 2024 கேஸ் ஹியரிங் 23rd ஜூலை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸோடையும் ஒரு டென்ஷனோடையும் ஒரு பதட்டத்தோடையும் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு தமிழ்நாடுல அப்பியர் ஆக இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஓவரால் மார்க்ஸ் சிட்டி வைஸ் சென்டர் வைஸ் என்டிஏ பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை தழுவி நிறைய அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா ரேங்க் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பேரண்ட் இப்போ எந்த மாதிரி கண்டிஷன்ல நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட மார்க் ரேஞ்ச் அவங்களுக்கான காம்படிஷன் ரேஞ்ச் வச்சு நிஜமாவே ரொம்ப ஒரு பானிக் ஆயிருக்கீங்க, ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மார்க் அடிப்படையில் அவங்க போட்ட ரேங்கிங் எஸ் கரெக்ட் தான். பட் என்ன வேற டேட்டாஸ் நம்மகிட்ட கையில இல்லை. ரியாலிட்டி பேரண்ட்டும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் 500+ எடுத்த பேரண்ட்டுக்கும் பயம் இருக்கு, 600+ எடுத்த பேரண்ட்டுக்கும் பயம் இருக்கு, 700+ எடுத்த பேரண்ட்டுக்கும் பயம் இருக்கு, ஜஸ்ட் பாஸ் ஆன பேரண்ட்டுக்கும் பயம் இருக்கு. சீட்டு கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு. அது நான் ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே டிஎன்எம்ஜிஆர்க்கு கீழே வரக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆகட்டும், பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், அதில் நம்ம மார்க்ஸ் சப்போஸ் எஸ்எஃப்ல, அதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டால நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் போது, அடுத்து இப்போ வரைக்கும் நிறைய பேரண்ட் தனக்கு கவர்மெண்ட் கோட்டால செல்ஃப் ஃபைனான்சிங்ல ஏதாவது ஒரு சீட் கிடைச்சிடும் நினைச்சிட்டு இருந்த நிறைய பேரண்ட்டுக்கு இப்போ இந்த ரிசல்ட் சிட்டி வைஸ் சென்டர் வைஸ் விட்டது ஒரு பயமுறுத்தல் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நமக்கு அட்லீஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால அது சீட்டு கிடைக்குமா அப்படின்ற ஆதங்கத்துக்கு நிறைய பேரண்ட் டவுன் பாயிருக்காங்க. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா பத்தி பெரிய லெவல்ல புரிதல் இல்லாமல் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டால என்னோட பையன் மார்க்கு இதுங்க, ஸோ இது பையன் நாங்கள் இந்த கம்யூனிட்டி வரோம், எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைக்குமா, இந்த மாதிரி கேள்விகள். அப்புறம் மைனாரிட்டி காலேஜஸ்னா என்ன, நான் மைனாரிட்டி காலேஜஸ்னா என்ன, அதை பற்றியில் ஒரு அடிப்படையான புரிதல் இல்லாமல் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால காலேஜஸ்ல போயிட்டு சீட் புக் பண்ண முடியுமா, ஃபீஸை குறைக்க முடியுமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஷின்ஸ் இருக்கு. ஸோ கொஷின்ஸ் கேட்குற பேரண்ட்டை நான் தப்பு சொல்லலை. என் பாயிண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பெரிய லெவலில் ஏமாறாமல் இருப்பீங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? இன்னும் நிறைய பேரண்ட் புலம்புறாங்க, பாவமாக இருக்கு. சரிங்களா? ஆனால் புரிதல் இல்லாமல் அவங்களோட அந்த பதட்டத்தையும் அவங்களோட ப்ரெஷரையும் அவங்களோட டென்ஷனையும் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். பேரண்ட்டை நிறைய பேர் ஏமாறுறாங்க. சீரியஸாகவே அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் சீட்ஸ் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி கொடுத்துற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க சப்போஸ் அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, ஒரு தவறான புரிதல் இருந்தாங்க அப்படின்னா இது ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருக்கும். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு உதவும் வகையில் ஆன் டைம் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால நான் பேசுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரியுதுன்றது தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியராக கரெக்டான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வரக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் ஆகட்டும், டென்டல் காலேஜஸ் ஆகட்டும், செல்ஃப் ஃபைனான்சிங் அதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்ஸ் எப்படி தான் பிரியுது, என்னதான் சீட்ஸ் இருக்கு, ஓகேங்களா, எவ்வளோதான் சீட்ஸ் இருக்கு, ஓகேங்களா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வேணுங்க. ஓகேங்களா? அண்ட் நிறைய பேரண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவரால் ரேங்கிங்கை வச்சு நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு தவறான ஒரு ட்ராக் எடுத்து போகிறாங்க. ஓகேங்களா? தவறான பர்சன்ஸை அப்ரோச் பண்ணுறாங்க, நிறைய பணம் ஏமாந்துட்டு இருக்காங்கன்றதுனால உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? பேசிக்காக மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்னன்றத பேரண்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் இன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வரக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டிஸில் என்னென்ன மாதிரி சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ், இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஓகேங்களா? ஓப்பன் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்னால்
எந்த பிலாங்கிங்ஸும் இல்லாமல் ஓப்பனாக வந்து ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜென்ரலாக எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நாம அதர் ஸ்டேட்டோட மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கம்ப்ளீட் பண்ணலாம், அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டேட்டோட மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். இட் இஸ் ஓப்பன் டு ஆல். நான் பேசிட்டு இருக்கிறது இந்த ஓப்பன் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ், புரியுதுங்களா? நம்ம வந்து கர்நாடகாவோ கேரளாவோ ஆந்திர பிரதேஷோ தெலுங்கானா இல்லை வாட் எவர் ஸ்டேட் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், நம்ம எலிஜிபிள் தான். அதே மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த ஓப்பன் மேனேஜ்மெண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மைனாரிட்டி சீட்ஸ் இருக்குது, சரிங்களா? தமிழ்நாட்டில் 3 விதமான மைனாரிட்டி காலேஜஸ் இருக்குது. தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி அண்ட் மலையாளம் மைனாரிட்டி, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியும் மலையாளம் மைனாரிட்டியும் லிங்குஸ்டிக் லாங்குவேஜ் சார்ந்தது, கம்யூனிட்டி சார்ந்தது, ரிலீஜியஸ் சார்ந்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி, ஓகேங்களா? அடுத்து என்ஆர்ஐ சீட்ஸ். ஒவ்வொரு காலேஜ்லையும் கிட்டத்தட்ட ஒரு 15% சீட்ஸ் வந்து என்ஆர்ஐக்குன்னு வந்து ஒதுக்கியிருப்பாங்க மேனேஜ்மெண்ட்ல. அந்த 15% சீட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். என்ஆர்ஐ ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட், எலிஜிபிள் லிஸ்ட் வந்து அவங்க பேர் வந்த கேண்டிடேட் வந்து தாராளமாக அந்த 15% சீட்ஸ்க்கு வந்து கிளைம் பண்ணலாம். சப்போஸ் இந்த 15% சீட் வந்து ஃபில் ஆகலை அப்படின்னா அடுத்த ரவுண்டு 2ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து என்ஆர்ஐ லேப் சீட்டாக கன்வெர்ட் ஆகும், புரியுதுங்களா? ஸோ மொத்தம் 4 விதமான மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு. ஒன்று ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, இன்னொன்று வந்து மைனாரிட்டி சீட்டு, இன்னொன்று வந்து என்ஆர்ஐ சீட்டு, இன்னொன்று வந்து என்ஆர்ஐ லேப் சீட்டு. இப்போ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும்ன்றத நம்புறேன், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது நிறைய பேரண்ட் வந்து நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ஓகேங்களா? மேம் மைனாரிட்டின்றாங்க, நான் மைனாரிட்டின்றாங்க அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியல, என்னென்ன காலேஜஸ் என்னென்ன கேட்டகரியில் வரும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மைனாரிட்டி காலேஜஸ் என்னன்றதை கொஞ்சம் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட் நம்மகிட்ட கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களோட ரெக்வஸ்ட்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஜென்ரலாக நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மொத்தம் 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் 3 ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் இருக்கு இல்லைங்களா? 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், 3 ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, மொத்தம் 24 காலேஜ் இருக்கு இல்லைங்களா? இதில் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியை வந்து 2 வகையாக பிரிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 2 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன டைப்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், இன்னொன்று வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், சரிங்களா? மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், இன்னொன்று வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 24 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய காலேஜ், நான் மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜஸ் இப்போ நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். மெடிக்கல் காலேஜஸ் மட்டும் இப்போ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி, சரிங்களா? ஸோ நிறைய பேரோட ட்ரீம் காலேஜ் வந்து பிஎஸ்ஜி. அண்ட் அடுத்தது வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுராந்தகம், தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை, கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர், இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர், செயின்ட் பீட்டர்ஸ் ஹொசூர், சுவாமி விவேகானந்தா நாமக்கல், நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு, பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் சென்னை, ஓகேங்களா? ஸோ இந்த 11 இன்ஸ்டிடியூஷனும் நான் மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே வருதுங்க, ஓகேங்களா? ஸோ நான் மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜஸ் அப்படிங்கும்போது இந்த சீட்டுக்கு வந்து யார் வேணால் கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? நீங்கள் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் ஈவன் இந்த 11 காலேஜஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம். மீன்ஸ் இந்த 11 காலேஜஸ் டிஃபால்ட்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் சாய்ஸஸில் வரும். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஜஸ்ட் என்னென்ன காலேஜஸ்ன்ற லிஸ்டே ஒழிய ப்ரையாரிட்டி ஆர்டர் கிடையாது, சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங்கான ஆர்டர் கிடையாது. ஜஸ்ட் என்னென்ன காலேஜஸ்ன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணி விட்டுருக்கேன் நான். ஸோ இதை வந்து ஃபைனல் ஆர்டராக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த 11 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நான் மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும் நம்புறேன். அடுத்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜஸ், சரிங்களா? ஸோ தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், திருச்சி கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ரிசர்ச் கோயம்புத்தூர், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர், அருணை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலை, ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை, அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேலம், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஹாஸ்பிட்டல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
திருச்சி சைடில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனு, ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சமயபுரம், அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் சென்னை. இந்த 9 இன்ஸ்டியூஷனும் தெலுங்கு மைனாரிட்டி அப்படின்ற கேட்டகரியில் வரக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதில் 2 வந்து பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ஸ்டியூஷன். ஒன்று வந்து இந்த 3 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த 3 காலேஜுமே வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. சரிங்களா? இந்த 3 காலேஜும் பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, மிச்சதுனா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா? ஸோ தெலுங்கு மைனாரிட்டியில் இந்த 9 இன்ஸ்டியூஷன்ஸ் தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டி கேட்டகரியில் இருந்தீங்க, உங்களோட மதர் டங் தெலுங்கு, உங்களால் தெலுங்கு மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்னா இந்த காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது முழுசாக மேக்ஸிமம் காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சீட்ஸ் வந்து தெலுங்கு மைனாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக என்ன சொல்கிறது, காம்படிட்டிவ் அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு கம்மியான மார்க்கில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே இந்த சீட்ஸ் வந்து எலிஜிபிள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஓப்பன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் சீட்ஸ் வந்து தரலாம். ஓகேங்களா? இது வந்து காலேஜோட மேனேஜ்மெண்ட்டோட அவங்களோட இண்டிவிஜுவல் டிசிஷனை பொறுத்து இருக்கு. லாஸ்ட் இயர் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஓப்பன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் சீட் கொடுத்தாங்க, தெலுங்கு மைனாரிட்டிக்கும் கொஞ்சம் சீட்ஸ் கொடுத்தாங்க. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் முழுசாக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே கொடுத்தாங்க. அந்த சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலைன்னா அதுக்கு அடுத்த ரவுண்டில் வந்து அகைன் மேனேஜ்மெண்ட் டெசிஷனை பேஸ் பண்ணி அது ஓப்பன் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓப்பன் மேனேஜ்மெண்ட்னு போகும்போது யார் வேணால் கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லைங்களா? அதனால வந்து மார்க் வந்து ரெக்குவயர்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதுதான் நீங்கள் பேசிக்காக இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சிருக்கீங்களா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து சீட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? ஸோ தெலுங்கு மைனாரிட்டியில் வந்து எப்படி சீட்ஸ் எடுக்கிறது, என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரைக்கும் 3 இன்ஸ்டிடியூஷன் இருக்குங்க தமிழ்நாட்டில். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூர், இன்னொன்று பனிமலர், இன்னொன்று மாதா மெடிக்கல் காலேஜ். இதில் வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் ஒரு தனி கேட்டகரி. 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா, 50% வந்து வாட் இஸ் தட் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 50% சீட்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிஎம்சி ஒரு தனி வீடியோவை போய் நம்ம பார்க்கலாம். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 2 காலேஜ் பார்த்தீங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று மாதா மெடிக்கல் காலேஜ். இதுவும் அப்படிதாங்க கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இதோட ஃபுல் சீட்டுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அந்த லிஸ்ட்டில் வர பேப்பர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சீட்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மற்ற மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை விட இதில் வந்து கொஞ்சம் மார்க் வந்து கம்மியாக இருந்தாலே ஈஸியாக சீட்ஸ் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ பனிமலர் கிறிஸ்டியன் மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜஸில் எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் மைனாரிட்டி கோட்டாவில் ஈஸியாக சீட்ஸ் எடுக்க முடியும், நம்ம மார்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இந்த காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரியணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக நான் தந்துடுவேன். சரிங்களா? ஒரே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலையாள மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கன்னியாகுமரி. ஸோ இந்த ஒரு காலேஜ் மட்டும்தான் மலையாள மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்குது. மலையாள மைனாரிட்டி சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டியூஷனுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓப்பன் மேனேஜ்மெண்ட் சீட்டை விட இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து மார்க் ரெக்குயர்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் சரி, நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அதர் ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயர் போச்சு, ஸோ இந்த வருஷம் வந்து என்ன கட் ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு முக்கியமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்னென்ன காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, மொத்தமாக வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் எத்தனை சீட்ஸ் இருக்குது,
ஸோ இதை பற்றின பேசிக்கான புரிதல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் வகையில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்டர் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸில் எத்தனை சீட் இருக்குது, டென்டல் காலேஜஸில் எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு நான் 2 விதமாக பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் காலேஜஸ் நம்ம பார்க்கும்போது 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், 3 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளவு, இந்த 24 காலேஜஸ் சேர்த்து டோட்டல் எவ்வளோன்றது இந்த இடத்துல நான் உங்களுக்கு டோட்டல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட பிரைவேட் டென்டல் காலேஜஸோட பிடிஎஸ் சீட்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டீட்டெயிலாக. ஸோ இந்த 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் சரிங்களா ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸு 439 சீட் ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருக்குங்க. சரிங்களா? ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 439 சீட். இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே போன வருஷம் 2023 ரவுண்ட் 1க்கு முன்னாடி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் விட்ட சீட் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ண ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ தாராளமாக வந்து ட்ரஸ்ட்வர்தி இன்ஃபர்மேஷன் நம்பலாம். ஓகேங்களா? அடுத்தது மைனாரிட்டி கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 430 சீட் இருக்குது. சரிங்களா? 430 சீட். இப்போ நான் பேசிக்கிறது எல்லாமே எம்பிபிஎஸ்க்குங்க. சரிங்களா? அடுத்தது என்ஆர்ஐ சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 493 சீட் இருக்குது. 15% சீட்டுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அது அதே மாதிரி சிஎம்சி மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு 50 சீட் இருக்குது. சரிங்களா? ரைட். டோட்டலாக இந்த 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1412 சீட்டு. ஓகேங்களா? 1412 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழே வருது. ஓப்பன் மேனேஜ்மெண்ட், மைனாரிட்டி கோட்டா, என்ஆர்ஐ சீட்டு, சிஎம்சி தனித்தனியாக பிரேக்கப் போட்டிருக்கேன். அடுத்து 3 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா 17 சீட்டு ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும், மைனாரிட்டி சீட்டு ஒரு 162 சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு வந்து ஒரு 40 சீட்டு, அண்ட் சிஎம்சியில் ஓகே இந்த கேட்டகரியில் டோட்டலாக 219 சீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான எம்பிபிஎஸ் சீட்ஸில் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ரெண்டும் சேர்த்து 456 சீட் இருக்குது. மைனாரிட்டி கோட்டாவில் ஒரு 592 சீட் இருக்குது. என்ஆர்ஐ சீட் வந்து 539 சீட் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1587 சீட்டு. சரிங்களா? ஆக்சுவலி இது ஒரு 50 சீட்டு டோட்டல் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்பிபிஎஸ்க்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில், பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். அடுத்தது டென்டல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான பிடிஎஸ் சீட்ஸ். ஓகேங்களா? இந்த பிடிஎஸ் சீட்ஸ் எத்தனை காலேஜஸில் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பிடிஎஸ் டென்டல் பொறுத்த வரைக்கும் 290 சீட்டு, மைனாரிட்டி வந்து ஒரு 65 சீட்டுங்க, என்ஆர்ஐக்கு பிடிஎஸ்ல சீட் இல்லை. ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 355 சீட்டு தான் மொத்தமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய 20 பிரைவேட் டென்டல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய பிடிஎஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எடுக்கணும் சரி, பிடிஎஸ் எடுக்கணும் சரி, ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 746 சீட் இருக்குது ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். என்ஆர்ஐ மைனாரிட்டி கோட்டாவில் வந்து 657 சீட் இருக்குது பிடிஎஸ்க்கும் எம்பிபிஎஸ்க்கும். அண்ட் அடுத்தது வந்து என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 539 சீட் இருக்குது. அண்ட் இது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 1942 சீட் மொத்தமாக எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ஆர்ஐல ஃபில் ஆகாத சீட்ஸ் வந்து சரிங்களா, என்ஆர்ஐல ஃபில் ஆகாத சீட்ஸ் வந்து அடுத்த ரவுண்டில் என்ஆர்ஐ லேப் சீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணனா, எந்த ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீட் குவாலிஃபை ஆனால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாம். நீட் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா போதும், குவாலிஃபைட் இருந்தால் போதும். ஓகே. அடுத்தது மைனாரிட்டி கோட்டாக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து தமிழ்நாடுல நேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த மைனாரிட்டியில வந்திருக்கணும், தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி இருக்கணும், ப்ளஸ் வந்து தெலுங்கு மைனாரிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா மலையாளம் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா கிறிஸ்டின் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்க அப்படின்னா they are eligible for claiming minority quota seats in Tamil Nadu, private medical colleges and universities, MBBS and BDS. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு யார் வேணால் பண்ணாங்க, எந்த ஸ்டேட்லேருந்து பண்ணலாம், எந்த கண்ட்ரிலேருந்து பண்ணலாம், என்ஆர்ஐ டாக்குமெண்ட் ப்ராப்பராக வச்சுருந்தாங்க அப்படின்னா போதும். நேம்ல லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த 15% சீட்டு வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னா என்ன, எம்பிபிஎஸ்ல தமிழ்நாட்டில் எத்தனை சீட் இருக்கு, என்னென்ன கேட்டகரியில் இருக்கு, பிடிஎஸ் எத்தனை சீட் இருக்கு, என்னென்ன கேட்டகரியில் இருக்கு, மொத்தமாக எத்தனை சீட் இருக்கு, என்னென்ன கேட்டகரியில் இருக்குன்றத
ஓரளவுக்கு தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், அதே மாதிரி ப்ரைவேட் டென்டல் காலேஜஸோட MBBS BDS சீட்டில் எத்தனை சீட் இருக்குன்றத போன ஸ்லைடில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும், அதாவது ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் யூ வில் கெட் அன் ஐடியா. அதர் ஃபீஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது, R&D இதெல்லாம் இருக்குங்க. ஸோ இதோட எக்ஸாக்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும்னாலும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கு, லாஸ்ட் இயர் வந்து அட்மிஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு அவங்க ஷேர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதர் ஃபீஸ் எல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய MBBS சீட்ஸு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எத்தனை, மைனாரிட்டி கோட்டா எத்தனை, NRI எத்தனை, CMC வெள்ளூர் எத்தனை, இதெல்லாம் நம்ம போன ஸ்லைடில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சீட்டுக்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னா 13 லட்சம் ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. இதுக்கு 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம சீட் எடுக்கணும்னா 13 லட்சம் டியூஷன் ஃபீஸ் இருக்கும், ப்ளஸ் அதர் ஹாஸ்டல் R&D இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி மைனாரிட்டி கோட்டாவும் 13. ஏன்னா இந்த குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. மைனாரிட்டி கோட்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் வருதா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வருதானே நிறைய பேரண்ட்டுக்கு வந்து தெரியாமல் இருக்கு. அது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மைனாரிட்டி கோட்டா அப்படின்றது வந்து சீட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். கம்மி மார்க்லேயே ஓரளவுக்கு நம்ம சீட்டை எடுத்துக்கலான்ற ஒரு நம்பிக்கை தருமே ஒழிய ஃபீஸில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. ஓப்பன் மேனேஜ்மெண்ட் பிள்ளைங்க என்ன ஃபீஸ் கட்டுறாங்களோ அதே தான் நீங்களும் கட்டுவீங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. அடுத்து NRI சீட்ஸில் நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா 24 லட்சம் பே பண்ணுங்க. CMC வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் 56,330 ரூபா. கவர்மெண்ட் கோட்டானாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டானாலும் சரி, இது தனி கேட்டகரி. ஓகேங்களா? ஃபைன். இப்போ 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட சீட்ஸில் நம்ம பார்க்குறோம். சப்போஸ் NRI சீட்ஸில் ரவுண்டு 1ல் சீட்டு ஒழுங்காக ஃபில் ஆகலை, லேப்ஸ் சீட் இருக்குது அப்படின்னா அந்த NRI லேப் சீட்டை யார் கம்ப்ளீட் பண்ணலாம்னா யார் வேணால் கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்று இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நம்ம இந்த 1 லட்ச ரூபாய் கட்டி அப்ளிகேஷன் நம்ம போட்டுருக்கணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா நம்ம NRI கேண்டிடேட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. NRI லேப் சீட்டை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட்ட யாருனாலும் கிளைம் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? மொத்தமாக இருக்கக்கூடிய NRIக்கான சீட் எவ்வளோங்க? 539 சீட் MBBS இருக்கு. இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 சீட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. PSG, KMCH, வேதமாலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் NRI கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிடுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய காலேஜில் கொஞ்சம் சீட் மட்டும் ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போது அந்த சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 439 சீட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எண்டில் இருக்குன்னா இந்த சீட் என்ன ஆகும்னா NRI லேப்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும் ரவுண்ட் 2ல். இந்த சீட்டுக்கு நம்ம போட்டி போடணும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண யார் வேணால் போகலாம். எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னா 21.5 லட்சம் டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் அண்ட் அதர் ஃபீஸ் இருக்கும். அதுவும் காலேஜ் மாறுங்க. சரிங்களா? ஃபைன். அடுத்தது ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய MBBS சீட்ஸ்க்கு ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 17 சீட் இருக்கு, மைனாரிட்டி கோட்டாவில் 162 சீட் இருக்கு, NRI கோட்டாவில் 40 சீட் இருக்கு. சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 219 சீட் வந்து நமக்கு ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் அவைலபிளாக இருக்கு. சரிங்களா? MBBSக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஓகே, இவங்களோட ஃபீஸ் என்ன? ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். இங்கே நம்ம 13.5 பே பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே வந்து கிட்டத்தட்ட 14,20,000 நம்ம பே பண்ணோம். மைனாரிட்டி கோட்டாக்கும் 14,20,000 பே பண்ணோம். NRI சீட்ஸ் வந்து 29,04,40,000. சரிங்களா? இந்த அமௌண்ட் 29.4 lakh வந்து பே பண்ணணும், ப்ளஸ் அதர் ஃபீஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் this is all about the fee structure. And இந்த private medical universities offer பண்ணக்கூடிய NRI seat labs ஆச்சு அப்படின்னா NRI labsக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னா 25.8 lakhs வந்து நம்ம பே பண்ணணும் டியூஷன் ஃபீஸ் அளவு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த ஃபீஸும் சரி இந்த ஃபீஸும் சரி நம்ம காலேஜஸ் வந்து சாய்ஸஸில் போட்டு அலோகேட் ஆனதுக்கப்புறம் அலாட்மெண்ட் லெட்டர் நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா கமிட்டிக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட், ரிமைனிங் பேமெண்ட்டை காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது பேலன்ஸ் பேமெண்ட்டை காலேஜில் கட்டணும். புரியுதுங்களா? ஃபைன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எத்தனை சீட்? 1587 சீட் இருக்குது. ப்ரைவேட் டென்டலாக ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா?
ஸோ எவ்வளோ வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்றது, ஐ மீன் எத்தனை சீட் இருக்குன்றது பார்த்துட்டோம். 290 சீட்டு, இதில் ஒரு 65 சீட்டு, மொத்தம் 355 சீட்டு வருது இல்லைங்களா? ஃபைன். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பிடிஎஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு என்ன ஃபீஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்ச ரூபாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டியூஷன் ஃபீஸு 6 லட்ச ரூபாய் கட்டணும். பேலன்ஸ் ஆக்சுவலி இது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃபீஸு. இதில் நிறைய காலேஜஸ் வந்து வேறு மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காலேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த 20 காலேஜ் இருக்குன்னா ஒவ்வொரு காலேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். காலேஜ் வைஸ் வந்து பிடிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும். பிடிஎஸ்க்கு நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எடுக்கணும்னா என்ன மாதிரி கட் ஆஃப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கீழே வந்து ஒரு நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸோட சீட்ஸ் வந்து ஜென்ரலாக எப்படி பிரியும்? நாட் ஓன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, சரிங்களா? நாட் ஓன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, நான் சொல்கிறது கவர்மெண்ட் கோட்டாக்கு எத்தனை சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எத்தனை சீட்டு, என்ஆர்ஐ சீட்டுக்கு எத்தனை அப்படின்னு அலோகேட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் நான் மைனாரிட்டி காலேஜாக இருந்துச்சு அப்படின்னா 11 காலேஜ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நான் மைனாரிட்டி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆரம்பத்திலே. இந்த ஸ்லைடு கொஞ்சம் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் மைனாரிட்டி காலேஜஸ் என்னென்னு பார்த்தோம். இந்த 11 காலேஜஸில் சீட்டு மொத்தமாக இருக்கிற சீட்டு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஒரு காலேஜோட இன்டேக் வந்து 100 சீட்டுனா 15 சீட்டு வந்து என்ஆர்ஐ கோட்டாவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போகும். 20 சீட்டு, ஓகேங்களா? 20 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகும். 65 சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போகும். ஓகே. இதில் இந்த 20 சீட்டும் இந்த 15 சீட்டும் மார்க்கின் அடிப்படையில் மட்டும்தான் ஃபில் ஆகும். இந்த 65 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கின் அடிப்படையிலையும் ஃபில் ஆகும். ஓகேங்களா? ப்ளஸ் உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையிலையும் ஃபில் ஆகும். கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படைனா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரிக்கு சீட் அலோகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதன் அடிப்படையிலையும் அதில் மெரிட் மார்க் அடிப்படையிலையும் உங்களுக்கு வந்து இந்த 65% சீட் வந்து நமக்கு ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் சீட்ஸ் எப்படி பிரியுன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில் நம்ம மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கோட்டாக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஒரு டிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ். மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸில் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 9 தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 2 வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி பிளஸ் சிஎம்சி இருக்கு, சரிங்களா? அடுத்து 1 வந்து பார்த்தீங்கன்னா மலையாள மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. இந்த காலேஜஸ்ல வந்து சீட்ஸ் வந்து எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 100 சீட் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு டிபெண்ட்ஸ், ஒரு சில காலேஜஸ்ல 150 இருக்கு, 250 இருக்கு, டிபெண்ட்ஸ். ஓகேங்களா? 100 சீட் இப்போ ஒரு காலேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ஆர்ஐக்கு வந்து 15 சீட்டு போகும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 35 சீட் இருக்கும், சரிங்களா? சாரி, மைனாரிட்டி கோட்டாக்கு 35 சீட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1க்கு வரும். இந்த சீட்ல ஃபில் ஆகாம போயிடுச்சுன்னா ரவுண்டு 2க்கு போகும்போது அது ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஒரு சில காலேஜ் மாற்றுவாங்க, ஒரு சில காலேஜ் அதையும் வந்து தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது டிபெண்ட்ஸ் அப்பான் மேனேஜ்மெண்ட் டெசிஷன். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 50% சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போகும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 சீட்டும் இந்த 35 சீட்டும் முழுக்க முழுக்க மார்க்கின் அடிப்படையில ஃபில் ஆகும். ஓகே. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கின் அடிப்படையிலையும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையிலையும் ஃபில் ஆகும் கவர்மெண்ட் கோட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில மைனாரிட்டியா இருந்தாலும் சரி, நான் மைனாரிட்டியா இருந்தாலும் எப்படி சீட்ஸ் ஃபில் ஆகுது அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்து உங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன். ஓகே. இது சிஎம்சி வெல்லூர் ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு 50% சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும் 50% சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் இருக்கும். இந்த 50% சீட்டுக்கும் பிரேக்அப் வேற, சரிங்களா? அதுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வேற. இது தனி வீடியோவே நான் போடுறேன், ஸோ தட் இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் தெளிவாக 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், 3 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிளஸ் 20 பிரைவேட் டென்டல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கான ஓகே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டோம். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல போன வருஷம் வந்து இந்த காலேஜஸ்ல வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையும் சரி, டென்டல் காலேஜஸ்லையும் சரி என்னென்ன மார்க்குக்கு சீட்ஸ் யார் யாருக்கு கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? எத்தனை சீட்ஸ் மொத்தமாக இருக்குன்றது நம்ம அதை பார்த்தோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த மாதிரி டீட்டெயிலாம் அப்கமிங் வீடியோஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஓகே உங்களுக்கு வந்து உதவும் வகையில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். மெடிக்கல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, ரொம்ப 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 நெகட்டிவான மனநிலையில் இருக்கீங்க, ஒரு ப்ரெஷரைஸ்டான ஃபீல்டில் இருக்கீங்க. நான் உங்களுக்கு திரும்ப வந்து ஒரு ஒரு உங்களோட சிஸ்டராக வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பயமும் சரி, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, உங்கள் ப்ரெஷரும் சரி, நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கும் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கும் லீட் பண்ணி விட்டுரும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் படித்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸு நீட் எக்ஸாம் எழுதுன மொத்த ஸ்டூடெண்ட்டும் அப்படியே நமக்கு காம்படிஷனில் வரமாட்டாங்க. சரிங்களா? அப்படியே நம்ம காம்படிஷனில் வரமாட்டாங்க. நீட் எக்ஸாமை பேஸ் பண்ணி வேறு சில கோர்சஸ் எல்லாம் இருக்குது, ஆயுஷ் கோர்சஸ் எல்லாம் இருக்குது, அங்கே போயிருப்பாங்க, வெட்டினரி கோர்ஸ் போயிருப்பாங்க, இன்ஜினியரிங் படிக்க போயிருப்பாங்க. படித்தா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மட்டும்தான் படிக்க முடியுன்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் டைல்யூட் ஆகும். ஸோ மொத்தமாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸு அதை பேஸ் பண்ணி ஒரு ரேங்க் இருந்திருக்குமே ஒழிய இதை வச்சு நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தயவு செஞ்சு ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க, அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக காமாக இருங்க. ஓகேங்களா? ஃபைன். நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்.